இந்த மாம்பழ சீசன் வந்தாலும் வந்துச்சு, எல்லாரும் மாம்பழத்தை வெளுத்து கட்டிட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியாதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஒவ்வொருத்தரோட பாடி ஹீட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த முக்கணில ஒன்னான மாம்பழத்தை சாப்பிடும்போது உடம்புக்கு பயங்கரமான ஹீட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன், ஸ்கின் ரேஷஸ், அல்சர், ஆக்னே ஃபிளேர், ஏன் ஈவன் பித்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அண்ட் இந்த பழத்துல சுகர் அதிகமா இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவல்ஸை ஸ்பைக் பண்ணி ப்ரீ டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக் ரிஸ்க் கூட இன்க்ரீஸ் பண்ணும். சோ உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்னா நான் சொல்ற ஃபார்மட்ல சாப்பிடுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மாம்பழத்தை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் சால்ட் வாட்டர்ல சோக் பண்ணி வைங்க. அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஸ்மால் வர்ம்ஸ், பாக்டீரியாஸ்லாம் ரிமூவ் ஆகும். ரெண்டாவது, சாப்பிடறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அந்த பழத்தை நார்மல் வாட்டர்ல சோக் பண்ணி வைங்க. அது இந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் முக்கியமா மாம்பழம் சாப்பிடும்போது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கோல்ட் வாட்டர், சோடாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், ப்ளோட்டிங் இஷ்யூஸ்லாம் வரும். சாப்பிடுறீங்க, மாம்பழத்தை சேஃபா சாப்பிடுங்க. அண்ட் சுகர்லாம் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் மாம்பழத்தை பார்த்தாலே வெறியாகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.